Hi friends, இன்னைக்கு 10th Max chapter 3 இருந்து exercise 3.5 இருந்து 4th question பார்க்க போறோம். If x equal to a square plus 3a minus 4 divided by 3a square minus 3 and y equal to a square plus 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4, find the value of x square y power minus 2. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபேக்டர் எடுக்கிறோம். மல்டிப்ளை பண்ணுறப்ப -4, ஆட் பண்ணுறப்ப +3 வரணும். ஸோ -1 × 4 போட்டோம்னா -4 வந்துடும். -1 + 4 போடுறப்ப நமக்கு 3 வரும். இப்போ இது எப்படி எழுதலாம், a - 1 × a + 4. அடுத்தது 3a² - 3 இருக்கு இல்லையா, இதில் காமனாக 3 இருக்குது, அதை வெளில எடுத்துக்கலாம். 3 × a² - 1. இது பாருங்கள், a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்ன, a + b × a - b. ஸோ இங்கே bக்கு பதிலாக 1 இருக்குது. நம்ம இதை எப்படி எழுதலாம், 3 × a + 1 × a - 1. அடுத்தது a² + 2a - 8க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணுறப்ப -8, ஆட் பண்ணுறப்ப +2. ஸோ 4 × -2 -8, 4 - 2 +2. இது எப்படி எழுதலாம், a + 4 × a - 2. அடுத்தது 2a² - 2a - 4 இருக்குல்லையா, இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாத்துலேயும் காமனாக 2 இருக்குது, அதை வெளில எடுத்துக்கலாம். 2 × a² - a - 2 வரும். இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணுறப்ப -2, ஆட் பண்ணுறப்ப -1. ஸோ 1 × -2 -2, 1 -2 -1. இது எப்படி எழுதலாம், 2 ஆல்ரெடி இருக்குது, 2 × a + 1 × a - 2. இப்போ நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், x² y power -2 தான் கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதலாம், x² y power -2 = x power 2 டிவைடட் பை y power 2ன்னு எழுதலாமா. இந்த -2 கீழே போகிறப்ப y power +2 வந்துடும். இது பாருங்கள், ரெண்டுலேயுமே ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், x/y தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் எக்ஸு. இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a - 1 × a + 4. அதை எழுதிக்கலாம். டிவைடட் பை இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 × a + 1 × a - 1. அதையும் எழுதிக்கலாம். டிவைடட் பை இருக்குது, ஸோ டிவிஷன் போடுறோம். அடுத்தது y என்ன, இதுதான் ஒய்யோட வேல்யூ. இதில் வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃபேக்டர்ஸை. மேலே இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a + 4 × a - 2. டிவைடட் பை கீழே இருக்கிறதுக்கு 2 × a + 1 × a - 2. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹோல் ப்ராக்கெட் போட்டு, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு, ஹோல் பவர் 2 போடுறோம். இப்போ இதில் a - 1 a - 1 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், a + 4 டிவைடட் பை 3 × a + 1. டிவிஷன் இங்கே a - 2வும் a - 2வும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், a + 4 டிவைடட் பை 2 × a + 1. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு பவர் 2 எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். ஸோ கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்துடும். இதை எப்படி எழுதலாம், a + 4 டிவைடட் பை 3 × a + 1 இன்ட்டு கீழே இருக்கிறது மேலே போகுது 2 × a + 1 டிவைடட் பை a + 4 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஹோல் பவர் 2. இப்போ இந்த a + 4 a + 4 கேன்சல் ஆகிடும். a + 1 a + 1 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன வரும், 2/3 தி ஹோல் பவர் 2. 2² என்ன 4, 3² என்ன 9. ஸோ x² y power -2 வேல்யூ ஆன்சர் என்ன 4/9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.